யார் இங்க நிக்கிறா? சத்தம் கேட்குது. எங்கே இருக்குது? Hi, how are you? Nice to meeting you. I will see you guys on my tent. Let me come out. மாஸ்டருக்கு பாப்பா என்ட்ரி ஃப்ரீ. தரா வந்துட்டோம்ல. காய்ச்சல் எப்படி இருக்கேன்? அப்படியே இதான் என்னோட டென்ட். அப்படியே பப்பர் பானை காக்கற பானை இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே ஜூம் இன் பண்ணிடலாம். அப்படியே நெருப்பை காட்டணும். அப்படில யாரு என்டர்டெய்னர் சூரிய பார்த்தா காட்டுவாசி மாயேல. என்ன ரெண்டு டென்ட்லயும் படுக்க போறியா? நான் அப்படியே பப்பர் பானை படுத்துறேன். நாங்கெல்லாம் இதுக்குள்ளே தங்க மாட்டோம். நான் அதை புக் பண்ணியிருக்கேன். அப்போ என்றைக்கு? ஆனால் என்றைக்கு என்று தான் பேர். ஆனால் நான் அதுக்குள்ளே தங்குறேன்னு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லிட்டேனா? ஓகே. எனக்கு நான் சப்பாத்தி குவாலிட்டி பழக்கம் தொந்தரவுகளை கொடுத்துடக்கூடாது. அதெல்லாம் தொந்தரவு கண்டோட இல்லை கண்டு இப்போ ஷர்ட் ஆகுது டிஷர்ட் பேசாம என்ன மாதிரி வெண்ணியனோட இல்லை வெண்ணியம் கொண்டுறீங்க. நான் சொன்னேன் இப்போ அதாவது இப்போ லைட்டாக போட்டுக்கிட்டவா இப்போ இருந்துன்னு இப்போ குளிர்ந்தென்றால் போடுறதுக்கு பேண்ட்டு இங்கே போய் ஒரு ஜாக்கெட் கொண்டு எடுத்தேன்னா சொன்னேன். பெருசாக சொன்னானே அஞ்சு என்ன பத்துறாங்க எல்லாம் முன்னே ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்க போல. ஆனால் இது பெருசாக சத்தம் அப்புறம் சுத்தம்னா நெக் போனோம்னா ஆனால் இப்போ அந்த நீ அந்த மாதிரி கொண்டு இப்போ கேமரா பேக் டிஎஸ்எல்ஆர் கொண்டு கூட தர்றாங்க. டிஎஸ்எல்ஆர் கொண்டு டிஎஸ்எல்ஆர் அதோட இப்போ ஸ்பேஸிங் நாங்கள் இன்றைக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ காசு டிஎஸ்எல்ஆர் இப்போ என்ன 2 கிலோ வச்சுட்டு வந்திருப்போம். அப்போ நாங்கள் கூட வெயிட்டு தானே காவி கொண்டு செய்வோம். நடந்து போவோம் திருப்பி நடந்து போவோம். போயிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். சிக்கன் சீஸ் ஹாம் ஸ்டார்ட் ஆகுது. சொசைட்டி கொண்டு தானே அதுக்கு மேலே போட்டுருவோமே. என்ன சொசைட்டிக்கு அவ்வளோ ஹீட்டிங் தான் இல்லை. பாருங்க நாங்கள் இப்போ வந்து இப்போ சமைக்க போகிறோம். இந்த சமையல் என்னோட ஆள் இங்கே காணும் தெரியுதா? இது இப்போ ஸ்டார்டிங்கில் டேய் அதை வச்சு தான் கிட்ட போகிறோம். எங்களை இயற்கை இந்த ஆனோதம் இவன் தான் காட்டுப்பா தானே இது கிண்டாதே கண்ணா கிண்டாது. நெளிவு எடுத்தேன் நீ எந்த நெளிச்சு போட்டு வந்து நெளிவு எடுத்தியா? நீ நல்லா நெளிவு எடு நொலிவு எடு. காட்டுவாசி எஸ் அதே காட்டுவாசி. இங்கே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பண்ணுறது பார்த்துக்கிட்டு பண்ணால் நான் வேகப்படுறதை விட்டுருவேன். அப்படியா? பாருங்க மக்களே இது குக்காகவே இல்லை. எவ்வளோ நேரம் ஆயிட்டு தண்ணீர் இதுக்கு நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வச்சுட்டோம் நினைக்கிறேன். இன்றைக்கு பச்சை இறைச்சி தான் எங்களுக்கு ஃபீல் பண்ணிக்கிறீங்க. பாருங்க அழுதெல்லாம் சமைக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் கட்டையை மாற்றி விட்டுட்டு. ஆனால் இப்போ நாங்கள் எப்படி வைக்க போகிறோம்? ஏண்டா இப்போ வந்துட்டு இந்த தட்டை எடுக்கிறதுக்கு சூடல்ல பிரச்சனை இல்லை. நாங்கள்லாம் யார் சுனாமிலே ஸ்விம்மிங் அடித்தவங்க நமக்கு தேவை. இதில் அது இப்போ திருப்பி கொண்டு இருக்கு. அது கொஞ்சம் குத்தி விட்டியண்டா ஓகே இருக்குமே. வாட் டு யூ திங்க்? சிக்கன் ஓடி போனால் யார் கம்பெனி தருவான்?
கொஞ்சம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இதையும் திருப்பி போட போறீங்களா? என்ன வந்துட்டு அங்கால இப்போ ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கால குக் ஆகணும்லங்க. ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இப்போ இந்த அது ஆனால் இப்போ ஒன் சைடாக குக் பண்ணிட்டு சாப்பிட முடியாது என்னல. ஓகே, நீங்கள் இந்த ரொட்டேஷன் பண்ணுங்க. லோக்கல் சமையல் 2 வருஷம் கழித்து கோழி நிம்மாங்கள் கோழி கொக்கரை கோண்டிச்சு, ஆடு மேண்டிச்சு, மாடு மோண்டிச்சு, அதுக்கப்புறம் கழுதை அண்டிச்சு. அப்போ பாருங்க, திருப்பி இருக்க திருப்ப போகிறோம். கண்ணெறி தொடங்கிட்டு கோழி மெதுவாக அவிந்து வருகின்றது. வேணே அவியடா, அவிஞ்ச அடையாளமே இல்லை. நானே பச்சையா தான் இப்போ கடிச்சு தின்னேன். சண்டாலா இவன் பச்சை அரை வயசுல எடுத்து தின்னுட்டான். நீ நம்ப எங்க அதில் அந்த அதான் சொல்றேன், பண்டி இருக்கா தின்னுட்டான். இந்த பண்டியன் அந்த பண்டியை தின்னுட்டான். நாங்கள் வந்து இதை பானுக்காக பார்த்து பண்ணிக்கிறேன். நான் பான் சிக்கன் இதுதான் என்னோடது. இதில் தான் நான் பச்சையா தின்னேன். இவற்றில் பாருங்க அழகா இருக்குது பாருங்க, இவ்வளோ அழகா அப்படியே கோழிலாம் அப்படி மீந்து வருது. அச்சோ கண்ணெறிது அது ஜூம் பண்ணியிருக்காங்க இப்போ கேமரா. அது பிரச்சனை போடுது என் கண் அழுகுது. இப்படியம்மா எடுக்கணும், அப்படி 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 அங்கே தான் எடுக்கணும். அப்படியே பார்க்கும்போது எல்லாருக்கும் பரவசமாக இருக்கும். மாறிக்கீரி அடுப்புக்குள்ளெல்லாம் பூந்துருக்கான். விளங்குது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். என்னப்பா இது? நாங்கள் கோழியும் பண்டியும் சீஸும் பண்டியும் சீஸ் பேக்கன் அண்ட் சிக்கன். அதுக்கு நான் பின்னியே பார்க்கலாம். வெயிட் பண்ணி நாங்கள் வேணது என்னடா அது பேக்கேஜே காட்டேன். வெயிட் ரோஸ்ல வேணாங்க. வெயிட் ரோஸ்ல வேணாங்க. இங்கே பாருங்க, அதுவும் பெட்ரோல் சைட்டு. சீஸ் அண்ட் பேக்கன் அண்ட் சிக்கன். சீஸ் பேக்கன் சிக்கன் அவ்வளோதான். இதை ரெண்டுக்கு போகும். ஏன்னா சுகாதார கேடு. நானா இல்லை, அதை வெளியில் எறிகிறது சுகாதார கேடு அப்படி சொல்கிறேன். நாங்கள் அந்த பைகளை போட்டு பேருந்து கழிவறையா ஹவுடிசே பின் எப்படி சொல்றது? குப்பை தொட்டியில கொண்டு விடுவோம் கழிவறை என்று சொல்லி வந்துட்டு. இல்ல அந்த குப்பையை சொல்றேன். குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவன் என்ன செஞ்சான்டா, குப்பை தொட்டை போதா கக்கூஸ் கக்கூஸ் என்னண்டா பேல்றது. குப்பை தொட்டி குப்பை போடுறது. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டும் கழிவு தானே. கக்கூஸ் வந்து இயற்கையின் உரம். அது வந்து அது என்ன இங்கிலீஷ் சொல்றது? ஃபெர்டிலைசர். கக்கூஸ் ஃபெர்டிலைசர், குப்பை வந்து உதவாக்கரையாக போடுறது. அதனால இந்த சிப்பை போய் எனக்கு நான் இதுக்குள்ள வந்து எனக்கு புகமூட்டமாக இருக்குமா? இப்போ இது வந்து டனல் வந்துருக்கு. டனல் வந்து இந்த இதெல்லாம் அது அப்படியே என்ன உள்ள உருக்கிடுமா? நல்ல வைக்க தான் இருக்குது. ஆனால் மெச்சிட்ட மாட்டா தெரியாது. உங்களுக்கு எரிஞ்சு போடுறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புகை தெரியுது. இது எங்களுக்கு இப்போதைக்கு தண்ணி போட்டு இப்போ நாங்கள் செய்வோம். இப்போ சொசைட்டியும் எங்களுக்கு பேர்கர் இருக்கு. நாங்கள் பேர்கர் செய்ய பிளான் பண்ணிருக்கோம். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பம்பல் சொல்ல மாட்டேன். நாங்கள் சொல்கிறேன் கேளுங்க. உங்க மூஞ்சியை கொஞ்சம் தான் கட் பண்ணிட்டேன் தெரியுமா? அது பரவாயில்ல, கதை கட்சி அட பாவி, அது பரவாயில்ல. இல்லை அது ஒரு 5 செகண்ட்ஸுக்கு தான். அதாவது என்னன்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து கோழி செய்கிறது பிளான் பண்ணாங்க. அதோட சேர்த்து பேர்கர் செய்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் சொசைட்டி செய்கிறது பிளான் பண்ணாங்க. ஆனால் பேர்கர் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து குறை நினைக்கக்கூடாது. நாங்கள் பேர்கர் பான் போடல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோண்டா, வெறும் பான் காட்டுறேன் பாருங்க. அதுவும் சீடட் பான்ஸ். அது இப்போ எந்த கையிலே மட்டும் இருக்குது. சரியா? அப்போ அதனால நான் காட்டுறேன் பாருங்க. பாப்பா கிட்ட காட்டு. அதை எடுத்து கொண்டு வந்து காட்டுறதுக்கு என்ன அவளை தூக்கி வர சொல்வியா? நீங்கள் பாருங்க, நான் என்ன கொண்டு வந்தேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த பான் தான் கொண்டு வந்தாங்க. இது செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு இங்கே இதுதான் பேர்கரு. இங்கே பேர்கருக்கு பண்ணியிருந்தாங்க. ஐயோ, பீஃப் பேர்கரா? நான் பீஃப் சாப்பிட்றல, இவன் சாப்பிடுவோம். அதனால பீஃபை நான் பீஃப் சாப்பிட்றேன். நான் போர்க் மட்டும் தான் சாப்பிடுவேன். இது இருந்தாங்க. அதுக்கு பிறகு இங்கே சொசைட்டியும் கொண்டு வந்துருக்கோம். இது என்ன சொசைட்டி? இது மட்டும்தான் எனக்கு இந்த இருக்கு. இது என்னது பண்டின்னு நினைக்கிறேன். பண்டி சொசைட்டி சாப்பிட போகிறோம். அதுக்கு பிறகு பிஸ்கெட்டும் கொண்டு வந்தாங்க. போர்பன்ஸ் பிஸ்கெட். நாளைக்கு காலமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், இல்லாட்டி பின்ன தேத்தனோடு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பிறகு எங்களுக்கு தேத்தனிங் ஐட்டம் இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே ஒரு கொத்து சலாட்டு கொண்டு வந்துருக்கிறோம். இங்கே ஒரு கொத்து சலாட்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வெட்டுறதுக்கு கத்தி வேண்டல, கை தான் இருக்குது. அதுக்கு சலாட்டு கொண்டு வந்துருக்கோம். அதுக்கு பிறகு
சரி 2 கறிமிளகாய் உரைப்பு மிளகா வந்துருக்கோம் உரைப்பண்ணா அப்படி உரைப்பண்ணு நினைக்காங்க அவ்வளோத்துக்கு உரைப்பு இல்லை இது பச்சை சாப்பிடலாம் எடுத்து காட்டு சாப்பிட்டு காட்டு சாப்பிட்டு காட்டா அதுக்கு பிறகு பொட்டேட்டோ ஐயோ இங்கிலீஷ் இதுக்கு ஏதோ ஒரு பேர் லெமன் பப்பா லெமன் தேசிக்காய் தமிழில் சொன்னால் தேசிக்காய் இங்கிலீஷ் சொன்னால் லெமன் பப்பா சரி இதுதான் அது இப்போதைக்கு இது கட்டக்கும் நாங்கள் இதை மூடிட்டு கொண்டு எங்களோட கோழியை பார்ப்போம் இந்த கோழி இது காலை சரி உங்களை கோழியோட தீ போட்டு என்ன இவன் டார்சான் போல இருக்கு ஒருவேளை நம்மளோட மோசமா இருக்கானோ நாம தான் அவளோட மோசம் பார்த்தா இவன் நம்மளோட மோசமா இருக்கான் அடே உண்ட தம்பியா இருக்கும் தம்பியோ தும்பியோ ஆனா அவன் வெள்ளையா இருக்கானே அவன் வெள்ளையா இருக்கான் இப்ப என்ன போய் வெளுதி போயிற மாதிரி இருக்கு கருகி போன மாதிரி இருக்கு நான் இப்படியே காய்ச்சல் வை கோழியை கரை வந்து திரும்புது நானும் மக்களை நீங்களும் பார்க்கணும் நான் வந்து கோழியை நல்ல நிதானமா ஆசையா அவனுக்காக பாவம்ட்டு பொறுத்து அப்படியே ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன்ல எவ்வளவு தூரம் அதை காவி கொண்டு வந்து இப்ப நான் காய் கொடுத்த பேக் நான் என்னது மாப்பிள்ளை இவருதான் அந்த மூஞ்சியை காட்டுறா நான் காட்டுறேன் இதான் மூஞ்சி நான் காட்டுறேன் அந்த பொருள் எல்லாம் இப்ப நாங்க பாதி செலவழிச்சு வேணாங்க ஆனா இப்போ இவர் கொண்டு வர மறுத்தார் நான் தான் கொண்டு வந்தேன் நோ ஆக்சுவலி வெயிட் ரெண்டுல இறைச்சி கம்மியா இருக்கணும் இப்போ அந்த பேக்கன் கம்மியா இருக்கணும் பேக்கன் கம்மியோ கும்மியோ அதில் அவ்வளோதான் இருக்கணும் அதில் அவ்வளோ இருக்கும் தின்ன முடியாது இவன் என்ன செஞ்சா தெரியுமே நான் சொல்ல உங்களுக்கு இவன் என்ன செஞ்சா தெரியுமே இவன் வந்து சமைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்படி தான் வீட்டை சமைச்சாலும் அப்படி தான் இங்கே சமைச்சாலும் அப்படி தான் இவன் என்னன்னா பாதியிலே எடுத்து தின்றுவான் அதுவும் இல்லாமல் இதில் தெரியுமா பண்டி மாதிரி வந்துச்சுன்னா பண்டிகை நடந்துச்சுன்னா இவன் என்ன செஞ்சானா இந்த பண்டிகை அந்த பண்டிகை தின்னுட்டான் அதனால 2 பண்டி மிஸ் ஆகுதுல பண்டி காண வேண்டாம் இவனை தான் கேட்கணுமே டீ போடுனா கொஞ்சம் சூடாகி ஐயோ டீ போடுறது கொண்டு வந்தால் என்னாச்சுன்னா டீ இல்லை அப்படியே இங்கே கோப்பி தான் கொண்டு வந்தான் கோப்பியும் சீனி தான் இருக்குது இது கோப்பி இது சீனி தண்ணி ரெடி ஆகிட்டுது இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு இவங்க கலவை போனவன் காணா போயிட்டான் மெதுவாக தான் கொடுக்காதுன்னு மெதுவாக கொடுக்காது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி இந்த குச்சியில் வச்சு அமைச்சிருக்கோம் இங்கே இந்த ஜீவன் வருமா கழுவ போனோமா காணா போயிட்டான் நீ மட்டும் மூடி வைப்பேன் இவன் வரமாட்டான் இவனுக்கு ஃப்ளாஸ்க் எனக்கு வந்து ஜோக்கு அந்த குச்சி இல்லை குச்சி தான் குச்சி என்ன குச்சி இங்கே இருக்கு இங்கே வேற குச்சி
பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போனதுக்கு தெரிஞ்சேன் பச்சை மஞ்சள் சிவப்பு தருவாங்க அதே மாதிரியே இருக்குது. அந்த காலத்துல நான் பள்ளிக்கூடம் போயிருக்கியா? சும்மா கண்டிப்பாங்க சிரிக்கிறீங்க. எனக்கு சிரிப்பு வரலையே. இது எனக்கு உனக்கு இதில் போகிறோம் இதில் போகிறோம் எனக்கு பிளாஸ்க் எப்படி ரெண்டு கையில் ஊற்றினாலே பிடிச்சி ஊற்று கடுப்பாய் சுடுதண்ணி நீங்கள் வேணும் சுடுதண்ணி கையில் பட்டு வேண்டாம் பயம் ஆளுக்குறீங்க. இல்லை இல்லை எந்த கையில் விருப்ப அது அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு க்ளீன் பண்ணி வடி எடுத்தாச்சு. வடி எடுத்தாச்சு வடி எடுத்து பண்ணியாச்சு. வடி வேணுமா? இல்லை அது அது வடிக்கு மேலே விட்டு வைக்கலாம். வடிக்கு மேலே அழிவு ஊற்று பிரச்சனை இல்லை. உனக்கு வடிக்கு மேலே காப்பி பண்ணாமல் இப்போ என்னடாண்டா எடுத்து வச்சு சொல்லுங்களா பிரச்சனை இல்லை. இப்போ இது மூடிட்டு எனக்கு கோப்பி கொடுக்காது. ஏன்னா நான் சாப்பிடுவோம் இரவு சாப்பிடாம இருக்கும் ஒன்றுமே பண்ணி சாப்பிடாம இருக்கும். இரவு நித்திர பண்ணுறோமா? சோமபா சோமபானம் மாதிரி காணுமான பேர் உனக்கு போட்டு 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 உனக்கு சக்கரை தேவையில்லை. கண்டுபிடிச்சேன் எப்படி கண்டுபிடிச்சா லைட்டாக கொஞ்சம் போடுவோம் நல்லா சும்மா இருக்குது நான் தான் இருக்க போகிறேன். எனக்கு ஸ்டே பண்ண தேவையில்லை. ஏன்டா நான் அப்படியே வச்சு குலுக்கிட்டு வேண்டா குலுக்கி வச்சு கொல்லப்போ கிடக்க சீனி தான் இவன் இவன் தெரியுமா ஒரே ஏரியா கிலோ கணக்கில் சீனி குடிக்கப்படாமட்டான். கோபிக்கு இங்கே இப்படி பண்ணணும். லுக் சுடு தண்ணியை மேலே மேகம் தேத்தனி ரெடி ஆகிடுது. இங்கே நம்ம தெரியாத பார் பாஸ் தெரியும் தெரியும் தெரியுதா இப்போ தேத்தனி குடிக்கிறா. சரி அதை திருப்பி இல்லையா இனிக்கல உனக்கு இனிக்குதே உனக்கு இனிக்குதே ட்ரை பண்ணிட்டு என்ன ஒரு கூட மாறி கணக்கு சீனியை போட்டணும். நான் சீனி குடிக்க மாட்டேன் இல்லை எனக்கு சீனியை போட்டால் கிழிஞ்சு போயிடுது நாக்கத்திலே. நீ மட்டும் போய் என்றால் இருப்பா எடுத்து வரணும் போல வச்சுட்டு இப்போ ஆறத்தான் குடிக்கலாம். நாங்களாம் ஆறுதான் குடிக்கிறோம். பாட்டிஸ் எடுத்து வச்சுட்டோம்னா நாளைக்கு என்ன நடக்குது இங்கே? ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கொண்டு திருப்பி அழிச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதான் அழிச்சு ஓடிக்கிறது அழிச்சு போடி தான் இருக்குது. அப்போ இப்போ நான் எந்த ஃபோனில் படம் பிடிக்கிறேன்? திருக்கடிக்கு போய் முடிச்சு விடாது பெரிய போட கட்டுறா. சாப்பாடு ரெடியாக போது சாப்பிட போகிறோம் வாங்கோ. இந்த இதுதான் கேமரா மாறிக்கலாம். எடுத்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். அது இருக்குது தங்க பாரு அது எப்படி இது எங்களுடைய ஞாபகம். நாங்கள் சாப்பிடுவோம். சும்மா மணி ஆகல Abi. ஒரு கோப்பை எண்ணெய் விட்டு தான் அது இருக்குமே.
வந்ததுன்னா இருக்கும்போது எனக்கு பரவாயில்ல சாப்பிட்டு இது வந்து ஒரு அபாண்டமான காடு மாதிரியே இருக்கின்றது. இதில் இங்கே ஒரு சாய்த்தாங்குட்டி, இங்கே ஒரு மைத்தாங்குட்டி. இதில் தான் ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிட்டான். ஆமாம், இங்கே தான் ஒருத்தன் பாய போட்டிருந்தா அந்த ஒரு நாய் இருந்துச்சு. ரைமிக்ஸ் பண்ணுறேன், ரைமிக்ஸ் இவனை முடிஞ்சு பாருங்க. தனியொருவன். ஆமாம், இதில் எங்கே வழியே காணோம். கேட் எங்கே இருக்குன்ட்டாங்களே. வழி வளைஞ்சு போகுது. எங்கே வேறு குதிரை போன்றதாக தான் இருக்குல்ல. எல்லா இடம் குதிரை பியாக தான் இருக்குது. செம்மையான லொக்கேஷன் தான். ஆனால் ஒரு தனி இது பஸ் தனியொருவன். இந்த இடத்த பார்த்தீங்களா, ஃபுல்லாக வனமாகவே இருக்குது. இங்கே வனத்தில் ரெண்டு வனமா வெனுமா, ஐயோ வெனுமண்டா பாம்பு கடிச்சு சினைக்கிண்டி காட்டு பார்த்து வலியை மறக்காதப்பா இப்போ கடுப்பில் இப்போ வலி மறந்தா இப்போ கிழிக்கு. இது ரெண்டுமே இப்படித்தான் வருது. இதுக்கு நாங்கள் நேரடியாகவே வந்துக்கலாம். ஏன் சுற்றி வரோம்? நீ போன பாதையில் எப்போ இதாக தான் இருக்கும். நீ எப்போ புள்ள சொல்ல போற எப்போ வேண்டாலும் சொல்லுவாளாம். கவுத்துட்டான்யா, கவுத்துட்டான். இதை தாண்டி போகலாமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு கேட் இருக்குது. சரியா, இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இதில் ஒரு கேட் இருக்குது. ஆனால் இந்த கேட்டுக்கு வந்து கோட்டு உழுக்கு வர்றதுக்கு இப்போ அதான் ஒரு ஆள் அங்கால போயிட்டு அந்த கோடை அடிச்சு பார்த்துக்கணும். கொக்கா மக்கா இங்கே பாருங்கோ. இந்த கேட், இந்த கேட்டுக்கு அங்கே நாங்கள் போகலாமா. ஆனால் என்னென்னா இந்த கேட்டுக்கு இங்கே வர்றதுக்கு ஒரு கோட் தேவை. ஆனால் நாங்கள் என்னென்னா நாங்கள் வரும்போது அதை மறந்துட்டோம். நாங்கள் எதுக்கு வந்த முடியாது எங்களுக்கு தெரியாது. கேம்பிங் தான் வந்தாங்க. நாங்கள் வந்து டென்ட் இது போட்டுருக்க முடியாது. இந்த பக்கம் போகிற மாதிரிலாம் இல்லை. இதில் என்ன அட்வைஸ் யூ தட் ஹோர்ஸ் ஆர் ரன்னிங் எல்லாம் நான் பார்த்தா இந்த பக்கம் குதிரைகளுக்கு திரியல் இருக்கான். அதனால் ஓடுதாமா, கவனமாக இருக்கணுமா. ப்ளீஸ் போயிட்டு கேட்டு இதுக்கு போயிட்டு மாப்ஸ் என்னால் இந்த துண்டை ஜம்ப் பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் காட்டில் தான் வந்தேன், அதுக்காக ஃபீல் பண்ணேன். பாப்போ முதல் கோடு வேலை செய்து வந்து பார்க்கணும். ஆமாம், இது எப்படி லொக் எடுக்கிறது? இங்கே இது ஓகே, இது கூட தெரியாம ப்ளீஸ் லாக் த கேட். டே வந்துடாதா நீ, நான் மூடு. ஆனால் தனியொருவன் வெளியேருந்து எப்படி தோணுனாங்க நம்மளா. இப்போ நீ இது அங்கே இருந்துல இது இது இதால நிற்கலானே வரல. வருதா? வரலையே. இங்கே இதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு எடுக்கணும். இப்போ நான் இதை பண்ணிட்டேன்ல. இப்போ நீ இங்கால ஐயோ பேந்து இதை போட்டு இப்படியே போட்டு இங்கே வருதா? இங்கே இது ஆட்டினா வரும். ஏதோ இவன் ஒரு கூட்டு வாக்குல கண்டுபிடிச்சான். நம்பிக்கை ஓகே. இப்போ இதுக்கு தான் கோடு. அது இதுதான் இப்படி கிடக்குது. சரி விடுவா, ஏதோ ஒன்று சொல்கிறான். கூட்டுவாக்கில் போகிறோம். இதில் குதிரை ஓடுதான், குரங்க ஓடுதான், கழுதி ஓடுதான். யாரு அங்கே யாரோ ஒருத்தி இருந்துப்பா. நோ பூட்டாச்சுமாப்பா. ஆஹா, இதுக்கு என்ன கிடைக்கணும் தெரியல. ஆனால் ஏதோ குதிரை இருக்கின்றாக, பேய் இருக்கின்றாக, பிசாசு இருக்கின்றாக. எங்கே ஓடினேன்? ஆனால் இதில் என்ன பாம்பு அது இங்கே பாரு பஸ். அந்த என்ன பாம்பு அதுக்கு பாலம் கிரேப்ஸா இல்லை பிளாக் ரைஸ் யாருக்கு தெரியும். ஆனால் வந்த வழியே மறக்காத. கொக்கா மக்கேண்டா குச்சி உடச்சி விட்டுடுவா. குச்சியை உடைச்சிட்டு வரதா? ஓ தடை மறக்கூடாது காணி.
ஆனால் இது எங்கே போகிறது அதெல்லாம் போகிற திசையே நாங்கள் இங்கே பாருங்க செம்மையான லொக்கேஷன். ஆனால் காடுகள் அதை முழுதும் காடுகளும் பார்த்தே தான் இருக்கு. மாப்ஸ் பேய் பிச்சாச்சு ஓடாதுன்றாங்க உண்மையா? இங்கே ஒரு ஆறா கேணி மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல. கேணி இந்த தண்ணி இருக்குது தானே. இந்த இது தண்ணி இருக்குது பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அந்த பக்கம் தண்ணியில் இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த நடப்பாதையை பாருங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. டாய் திரும்பி பார்க்குறேன் பாருங்க. திராட்சை பழமாக இருக்குது. இங்கே திராட்சை பழம் இல்லை. என்ன செய்யுது இப்படிலாம் பழங்களாக தான் இருக்குது. இது என்ன சாமான் தெரியலையே. தட்டோட சைன் இருக்குது. ஓ அதில் சாப்பாடாக இருக்கும். சாப்பாடாக இங்கே பாருங்கள். பேட்மேனோட வீடு இங்கே தான் இருக்குது. வழக்கு பேட்மேனோட வீடு வச்சுக்கிற மாதிரி பேட்மேன் போட்டு வச்சுருக்காங்க. 2 இருக்குது தரங்க. இந்த பக்கம் இருக்குது. அதிலே இருக்குது. இங்கே அதுக்கு பிள்ளை இங்கே இங்கே இதில் வந்து பறவைகளுக்கு சாப்பாடும் வச்சுருக்காங்க. படம் இது குளவி கீடா இல்லை கிளவி கூடான்னு தெரியலையே. சட்டத்தை பார்த்தியா எங்க கத்துச்சு. பதக்கிறது தெரியும் இல்லையோ. ஆனால் நாங்கள் அந்த வழியில் இப்போ மேல் நோக்கி செல்கிறோம். அப்படிதானே? இவன் எப்படி தான் தமிழில் கேட்பான். இதுக்கு என்ன நடக்குது? நீங்கள் கொடுத்துட. ஓ ஏன் எங்களை சுற்றி போகிறது? வெயில் அடிச்சு இருக்கு. பார்த்தீங்களா குதிரை இங்கே இருக்குது. அதில் நிறைய குதிரை இருக்கு. அங்கே 2 வெள்ளையும் ப்ரௌனும் இருக்குது. இங்கே வந்து வேறு குதிரை இல்லையோ. இங்கே எதுக்காக அங்கே அதே இருக்குது. அதுக்காக நான் காட்டு வச்சிருந்தேன். வேணாமாக நான் ஆயிட்டேன் பஸ். இந்த இதுக்காக தான் போகணுங்க. ஓ அது செம்மையாக இருக்கும்.